வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால நம்ம அஜித் குமாருடைய அடுத்த படம் அது பெரிய அளவில் தல ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித் ரசிகர்கள் ஒரு பெரிய வைபா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு குழந்தை மாதிரிங்க. ரஜினியா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எந்த நடிகரா இருக்கட்டும், எம்ஜிஆர் காலத்துல இருந்தே இருக்கட்டுமே, தியாகராஜ பாகவதர் காலத்துல இருந்து அவன் நான் இவருடைய ரசிகருங்கிறதையே ஒரு அடையாளமா வச்சுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல. எனக்கு சின்ன வயசுல மதுரையில போஸ்டர்லாம் ஒட்டிருப்பாங்க. எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் படம் வெளிவராத தீபாவளி ஒரு தீபாவளியா, துக்க தீபாவளியாக இதை அனுசரிக்கிறோம். ரஜினி படம் வராத தீபாவளி துக்க தீபாவளி. அது 90ஸ்ல நான் சொல்றது, 96 95 அந்த காலகட்டம். அதுக்கப்புறம் ரஜினி படம்லாம் உங்களுக்கே தெரியும். 95க்கு பிறகுலாம் ரொம்ப குறைவுதான். 95க்கு அப்புறம் முத்து பாட்ஷா 2 விட்டாரு. 97 அருணாச்சலம், 99ல படையப்பா, 2002ல பாபா, 2005ல சந்திரமுகி. கேப் விட்டு 2.5 3.5 1.5 வருஷம் கேப்பு. அப்படிதான் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தொடர்ந்து நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லப்போனா அருணாச்சலம் தான் ரஜினியோட கடைசி படம்லாம் அப்ப பேசிக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறம் அந்த இது வரல. இப்ப அஜித் குமார் போன்றவரும் பாத்தீங்கன்னா இப்ப அவர் சமீப காலத்துல தொடர்ச்சியா நடிக்க மாட்டேங்கிறார். ஒரு காலத்துல தொடர்ந்து கொடுப்பாருங்க. அட்டகாசம், அசல், அமர்க்களம், தீனா, ரெட்டு, தொடர்ந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அந்த இது வரும். வேதாள வரைக்கும் கூட அந்த ஒரு தொடர்ச்சி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பைக் ரேஸ் அந்த மாதிரி போயிட்டாரு. அவர் கேட்டா சொல்லிட்டாரு, நான் பைக் ரேஸ், சினிமா எல்லாத்துலயும் இருக்கிறேன். என் ரசிகர்கள் என் பின்னாடி அலையாம, எனக்கு போஸ்டர் ஓட்டாம, அஜித் வாழ்க, ஏகே வாழ்க, கடவுள் அஜித் வாழ்க இப்படிலாம் பேசாம வீட்டுல போய் உன் பொண்டாட்டியை நேசி, உனக்கு பிள்ளை குட்டியில் நல்லா படிக்க வையே, பெத்த ஆத்தா பண்ண பாரு, என்ன ஏன் மாதிரி சினிமா நடிகனுக்கு ஏன்பா கூட்டம் சேர்க்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை இருந்துச்சு. சினிமாவுக்கு அப்பாற்பட்டு தனக்கு சேருகின்ற கூட்டத்தை சுயநலமாக பயன்படுத்தாம, எனக்கேண்டா கட் அவுட் வைக்கிற, எனக்கேண்டா பிளெக்ஸ் வைக்கிற, ரசிகன் மன்றம் வேணா ஒரு ஒண்ணு, நான் போய் நல்லது பண்ணுங்கடா, நீங்க நல்லா இருக்கடா, நீ படிச்சு இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி உன் பிள்ளை குட்டிய நல்லா பணக்காரன், நீ நல்லா இருறா, நான் பணக்காரன் ஆயிட்டேன், நான் சம்பாதிச்சிட்டேன், உன் பொண்டாடி பிள்ளையோட நல்லா இருக்கு, நீ நல்லா இருறா போடா அப்படின்னு சொன்னார். எனக்கு இது நல்ல விஷயம் பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு மாஸ் இருக்கிற ஒரு ஹீரோ என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, நீங்க உங்களை ஃபாலோ பண்ணி உங்க லைஃப்ல முன்னேறுங்கன்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். அந்த கேரக்டருக்காண்டியே திருப்பி ரசிகர்கள் இன்னும் வெறித்தனம் ஆயிட்டாங்க. பாத்தியா தலைவர் தலை எப்படி இருக்காரு, இப்படி ஒரு மனுஷனா அப்படின்ட்டு திருப்பி நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அஜித் ரசிகர்கள் ரொம்ப விசித்திரமானவர்கள். அஜித்தே சொல்லியிருக்காரு, நான் தொடர்ச்சியா ஃபெயிலியர் கொடுத்த போதும் கூட என்னுடைய அடுத்த படம் பாத்தீங்கன்னா ஓப்பனிங் அப்படி நிற்கும். ஆஞ்சநேயா படம் ஃபெயிலியர் படம் தான். ஆனா ஆஞ்சநேயா படம் ஓப்பனிங் நீங்க தேட்டர் பக்கம் போயிட முடியாது. அடிச்சு நொறுக்கிட்டு கூட்டம் அள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அசல் ஃபெயிலியர் படம் தான் உங்களுக்கு. அது ஓப்பனிங் ஷோ நீங்க போயிட முடியாது, பக்கத்துல நிற்க முடியாது. எவ்வளவு ஃபெயிலியர் கொடுத்தாலும், தொடர்ச்சியா ஃபெயிலியர் படம் கொடுத்தாலும், அடுத்த அஜித் படம் ஓப்பனிங் டைம் கொட்டிங்கன்னா தேட்டர்ல அவ்வளவு ஒரு இது இருக்கும். அப்படி ஒரு நடிகர் அஜித், அப்படி ஒரு ரசிகர். எனக்கு தெரிஞ்ச அஜித் குமாருக்கு கிடைத்த ரசிகர்கள் மாதிரி வேற எந்த நடிகருக்குமே ரசிகர்கள் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு ரசிகர்கள். இப்ப ரஜினிக்கு கூட பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஹிட் கொடுத்துட்டே இருப்பாரு. ரஜினி மினிமம் கேரண்டி. பட்டு ஃபெயிலியர்ங்கிற மாதிரி எதுவுமே மேக்ஸிமம் வராது. 90ஸ்க்கு அப்புறம் ரஜினிக்கு எல்லாம் ஃபெயிலியரே மேக்ஸிமம் கிடையாது. பாபாவை சொல்லுவாங்க 2002ல பெரிய லெவல்ல ரஜினியோட எதிர்பார்ப்பு என்னங்க படம் இப்படி ஆகி போச்சுன்னு ஃபெயிலியர் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி உழைப்பாளி கொஞ்சம் சுமாரா போச்சு. பாண்டியன் ஃபெயிலியர், எஸ்பி முத்துராமனுடைய ஒய்ஃப் தவறிட்டாங்க. அந்த சீசன்ல படம் கொஞ்சம் எடிட்டிங் இதெல்லாம் பிரச்சனை. பாண்டியன் ஃபெயிலியர், உழைப்பாளி கொஞ்சம் சுமாரா போச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே ஒழிய, அதை தவிர்த்து இந்த 2 படத்தை தவிர்த்து 90களுக்கு பிறகு ரஜினிகாந்துக்கு எந்த படமே ஃபெயிலியர் சொல்ல முடியாது. பாபா தான் அடுத்து. அதுக்கு முன்னாடி படையப்பா ஹிட்டு, முத்து ஹிட்டு, வீரா ஹிட்டு, பாட்ஷா ஹிட்டு, அருணாச்சலம் ஹிட்டு, தளபதி ஹிட்டு, தர்மதுரை, தர்மத்தின் தலைவன், மாப்பிள்ளை, பணக்காரன், வரிசையா எல்லாமே ஹிட்டு. ஃபெயிலியரே கிடையாது. ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா, எல்லாமே தளபதி, அண்ணாமலை, எல்லாமே மிகப்பெரிய வெற்றி. நான் சொன்ன உழைப்பாளி கொஞ்சம் சுமாரு, பாபா ஃபெயிலியர், அவ்வளவுதான். ஆனா அஜித் இப்ப அதனால ரஜினிக்கு தொடர்ந்து அந்த ஃபேன் அப்படியே இருந்தாங்க அந்த ரசிகர்கள். ஆனா அஜித்துக்கு தொடர்ச்சியா ஃபெயிலியர் வந்தா கூட அடுத்த படம் அஜித் வரான்னு தெரிஞ்சா தேட்டர்ல நின்றுட்டு கலப்பரை பண்ணக்கூடிய ஆட்களா தான் அஜித் ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த அளவுக்கான ஒரு ரசிகர்களை பெற்ற ஒரு மிகப்பெரிய நடிகர் அஜித் தான். இப்படி ஒரு ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். நான் பெரிய லெவல்ல அஜித்துக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க. இவர் இடையில கேப் விட்டுட்டாரு, தொடர்ந்து நடிக்க மாட்டேங்கிறாரு. என்னங்க தலை ஸ்கிரீன்ல பார்க்க முடியலங்கிற வருத்தம் அஜித் ரசிகர்களுக்கு நிறையவே இருந்தது. இந்த நிலையில்தான் ஷாலினி அவர்களே தயாரிக்கிறாங்க. அதை அஜித்தே பெருமையா போட்டிருக்காரு. ஷாலினி மேடம் நன்றி மேடம் படத்தை தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காரு. ஷாலினி தயாரிக்கிறாங்கிறப்ப இந்த படம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு கூடுது. இந்த ஷாலினி தயாரிப்புங்கிறப்ப ஸ்கிரீன்ல கைத்தட்டு வாங்கி பாருங்க. அஜித்துன்னு டைட்டில் போடும்போது எப்படி கத்த போறாங்களோ அதே மாதிரி ஷாலினி தயாரிப்புன்னு போடும்போது தேட்டர்ல கத்த போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அஜித் அவர்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா
இந்த குட் பேட் அக்லி அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் படம் தான். அதே டைரக்டர் தான் இதுல பண்ண போறாரு. இருந்தாலும் இதுல கொஞ்சம் வித்தியாசத்தை அவர் காண்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அஜித்தை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, இப்ப விஜய் அஜித் 2 பேரையுமே நான் சமமா ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, விஜயோட படங்கள் வந்து நாளைய தீர்ப்பில இருந்து கடைசியா நடிச்ச ஜனநாயகன் வரையும் ஒரே பேட்டர்ன் தான், ஒரே கெட்டப் தான். கெட்டப் கூட மாத்தப்படாப்ல. ஒரு 2-3 படத்துல தான் ஹேர் ஸ்டைல கொஞ்சம் குறைச்சது பண்ணாப்ல ஒழிய, மீசைய வச்சு எடுத்து, தாடி வச்சு எடுத்து, இந்த கெட்டப்பு அப்படி வயசான கெட்டப்பு, வழுக்கு தலையோட, மொட்டை தலையோட, வேற மாதிரி இந்த மாதிரி கெட்டப் மாத்தி நான் பார்த்ததே இல்லை விஜய்க்கு. ஒரே கமர்ஷியல் ஃபார்முலா, டான்ஸ், பாட்டு, விசில் போகணும், அவ்வளவுதான். ஆனா அஜித் வந்து பாத்தீங்கன்னா முகவரி மாதிரியான படங்கள்ல நடித்து வெற்றி பெற வைத்திருக்கிறார். மிகப்பெரிய விஷயம். அஜித்தை நீங்க கமர்ஷியல் ஹீரோவாகவும், ஆக்ஷன் ஹீரோவாகவும், ரவுடி இப்படிதான் பார்த்திருக்கீங்க. முகவரி மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கிளாசிக்கல் கேரக்டர்ல அஜித்தால நடிக்க முடியும். வாலி மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டரை நடிச்சு மக்கள்கிட்ட வெற்றி பெற முடியும். அது முகவரியிலையும் அஜித் தான் யாருன்னு காமிச்சாரு, வாலிலையும் யாருன்னு காமிச்சாரு. கண்டுகொண்டேன் மாதிரி ஒரு ஆக்ஷனுக்கு தொடர்பே இல்லாத ஒரு குடும்ப கதையிலையும் அஜித்தால செட் ஆக முடியும். பூலா உன் வாசம் அது வந்து படம் கிட்டத்தட்ட அஜித் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ வந்து அஜித்தை காமிச்சாலே தியேட்டர்ல கை தட்டுறாரு, பெரிய லெவல்ல மாஸ்க்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் பூவேலா உன் வாசம் மாதிரி ஒரு ஒரு குடும்ப சென்டிமெண்ட் படம், அது ஃபேமிலி படம், பெரிய சண்டை காட்சிகள் எதுவும் இல்லாத ஒரு படத்துல அஜித் நடிச்சாரு. ஸோ அஜித்தால வித்தியாசமான கதைகள் நடிக்க முடியும். ஏங்க இப்ப வந்து அவங்க த்ரிஷாவோட நடித்த படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து பெரிய லெவல்ல இவங்க ஓடலை அப்படிங்கிறாங்க. ஆனா அது ஒரு நல்ல படங்க. ஒரு காரு, ஒரு நாடு, ஒரு ஒய்ஃபோட டிராவல், ஒரு இங்கிலீஷ் படத்தோட தழுவல் தான்னாலுமே அஜித் அந்த கேரக்டருக்கு அப்படியே சூட் ஆவாப்ல. இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கே பெரிய விஷயம். டைரக்டர் சொல்லலாம்ல, சார் உங்க ஒய்ஃப் உங்களை விட்டு டைவர்ஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் சீன்ல, உங்க ஒய்ஃபை விட போகும்போது உங்களை அடிச்சு போட்டு ஒய்ஃபை தூக்கிட்டு போயிடுறாங்க, ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக கடைசி வரையும் கெஞ்சிறீங்க போலீஸ்காரன் எல்லாத்தையும்னு. படத்துல ஃபைட்டு கிட்ட எல்லாம் கிடையாது சார், கடைசி 2 ஃபைட்டு தான். இப்படி ஒரு கதையை சொன்னோன்னா அஜித் நிராகரிச்சிருக்கலாம். என்னையா கதை, நான் காப்பாற்ற முடியாதா, என் ஒய்ஃபு என்னை விட்டு போகுது, இதெல்லாம் கதையாயா, ஒரு ஹீரோக்கு சொல்ற கதையா? அஜித் கோவப்பட்டிருக்கலாம். அஜித் கோவப்படல. அது அந்த கிளாசிக்கான படத்தை, அந்த இங்கிலீஷ் படம் மாதிரியான படத்தை வந்து ரசிக்கிறாரு அவரு. அந்த மாதிரி அவரை முடியும் அப்படின்னு நினைச்சு நடிக்கிறாரு. ஏன் காட்ஃபாதர்ல சார் பெண் தன்மை உள்ள கேரக்டர்ல பரதநாட்டியம் ஆடி ஆடி உங்க உடல்ல நளினத்தன்மை வந்து நடக்கும் போதே ஒரு மாதிரி நடக்கிறீங்க அப்படிங்கிற கேரக்டரை துணிச்சலா எடுத்து பண்ணாரு. அப்ப அஜித்தை கிண்டல்லாம் கூட பண்ணாங்க, என்னடா பொம்பளை மாதிரி நடக்கிறாருன்னு வழக்கமான அந்த மேல் சாமினிஸ் புத்தியில இருந்து விமர்சனம் வந்தது. ஆனா படம் ஹிட் ஆச்சு. ஸோ அஜித் வந்து வித்தியாசமான முயற்சிகள் பண்ணியிருக்காரு. நம்ம என்ன நினைக்கிறோம், வெறும் ரெட்டு சிட்டிசன்னு, அவரு கமர்ஷியல் ஹீரோ, அந்த வழக்கமான 4 பேரை காப்பாத்துறது, 100 பேரை அடிக்கிறது, இந்த மாதிரி தானே அஜித் நடிக்கிறாருன்னு பாக்குறோம். அஜித்தோட பெரும்பான்மையான படங்கள் அந்த மாதிரி படம் தான். அதுதான் ரசிகர்கள் விரும்புவாங்க. ஆனா விஜய் அஜித்தையும் ஒப்பிட முடியாது. விஜய் வந்து ஒரே மாதிரி கதை தான் நடிச்சிருக்காரு. ஒரு வித்தியாசமான படம்னா எனக்கு தெரிஞ்சு பிரியமுடன் ஒரு படம் நடிச்சாரு. அது ஒரு டிஃப்ரெண்டான படம். படம் சுமாரா ஓடிச்சு. ஆனா கதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா, ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி வருவார். படம் பெரிய லெவல்ல போகல. அது ஒண்ணுதான் ட்ரை பண்ணாரு, பெருசா ஓடல. கண்ணுக்குள் நிலவும் பெரிய லெவல்ல ஓடல. ஆனா அஜித் பாருங்க, வித்தியாசமா ட்ரை பண்ணி அதுல ஓரளவு சக்சஸ் ஆயிருப்பாரு. முகவரி, வாலி, கண்டுகொண்டேன், காட்ஃபாதரு, விடாமுயற்சி, இதெல்லாம் வித்தியாசமான கான்செப்ட் நடிச்சுமே அதுலயும் சாதிச்சு காமிச்சிருப்பாரு. ஆக்ஷனாவும் மங்காத்தா மாதிரியும் அடிச்சு ஜெயிக்க முடியும், பில்லா மாதிரியும் ஜெயிக்க முடியும், வேதாளத்திலையும் ஜெயிக்கிறாரு அவரு. குட் பேட் அக்லி மாதிரி கதையே இல்லாம சும்மா அஜித்தை சீன் காமிச்சே விசிலடிச்சு ஓட வைக்க முடிஞ்சுச்சு. ஸோ அஜித் ஒரு வெரைட்டியை காண்பிக்கக்கூடிய நடிகர் தான். அவரால் பல்வேறு பரிணாமங்களை காமிக்க முடியும். ஆனா பெரும்பாலும் டைரக்டர்கள் அவரை தலை நீங்க வரீங்க, அப்படி காலை வைக்கிறீங்க, அப்படி திரும்பி பாக்குறீங்க, அடிக்கிறீங்க, இப்படியே அஜித்தை ஃப்ரேம் பண்ணிட்டாங்களே இல்லையா. அஜித்துக்குள்ள ஒரு நல்ல நடிகர் இருக்காருங்கிறதுக்கு வாலி, முகவரி, நான் சொன்ன அந்த படங்கள்லாம் இது. ஏன்னா அஜித் ரசிகர்கள் வந்து வெறித்தனமான ரசிகர்கள். அவருக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியே தீனி போட்டுக்கிட்டு உயிர் ஃபைட் போட்டுக்கிட்டே போகலாம். ஆனா அவர் என்ன பாத்தீங்கன்னா, ஹிந்தி படத்தை இது பண்ணி அமிதாப் பச்சன் படத்தை, பிங்க் படத்தை தமிழ்ல எடுத்தாரு. அது அந்த முயற்சியெல்லாம் ஒரு பெரிய நடிகர் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. முழுக்க முழுக்க விமன் சென்ட்ரிக் படம் அது. அதுல ஒரு மேல் கான்செப்ட் கிடையாது. பெண்கள் நோனா நோ. ஒரு பொண்ணு பிராஸ்டியூட்டா இருக்கிறா, நைட்டு நேரம் வேலை பார்க்குறா, பசனோட விரும்பி பழகுறா, தண்ணி அடிக்கிறா, சிகரெட் அடிக்கிறா, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. அவளை நீ கை வச்சிருவியா விருப்பம் இல்லாம? ஒரு பொண்ணு தம் அடிச்சா நீ போய் ஈஸியா கைப்பிடிச்சு இழுத்துருவியா? மாடர்ன் ட்ரெஸ் போட்டா நீ உடனே வலுக்கட்டாயமா அவளை ரேப் பண்ணுவியா? இந்த கதைய ஒரு எடுத்து அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஒரு படத்தை எடுக்கிறது. படம் பெரிய லெவல்ல ரீச் ஆகல, ஆனா நல்ல படம். அஜித்தோட மற்ற படங்கள் மாதிரி அது ஓடலைனாலுமே நல்ல படம் தமிழ்ல. அப்ப அஜித்துக்கு அந்த ஒரு கான்சியஸ் இருக்கு பாருங்களேன். அப்ப சொன்னாரு, நானே கூட பெண்களை ஒரு ஆணாதிக்க டோன்ல நடிக்கிற நிறைய படங்கள் நான் நடிச்சிட்டேன், உண்மையான ஃபீமேல் சென்ட்ரிக் விமன் சென்ட்ரிக் படங்கள் நடிக்கணும் அப்படின்னு அஜித்தே சொல்றாரு. தன்னுடைய படங்களே விமர்சிக்கிறார்.
அப்ப அஜித்திட்ட வேற ஒரு முகம் இருக்கு. கொஞ்சம் நல்ல இயக்குநர்கள் கிடைச்சாங்கன்னா அஜித்தை நீங்க நல்ல ஒரு கமல் சார் மாதிரியான ஒரு படங்கள்ல அவரை பயன்படுத்தி கொண்டு வர முடியும். ஏன்னா அப்படி ஒரு பார்வை இருக்கு அவர்கிட்ட. வெறும் மசாலா படம் எடுக்கக்கூடாது, இங்கிலீஷ் படம் மாதிரி கிளாஸா படம் எடுக்கணும், விமன் சென்ட்ரிக்கா எடுக்கணும், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கணும். இந்த கான்செப்ட் அஜித்துக்கு இருக்கு. பெரும்பாலும் மாஸ் ஹீரோவுள்கிட்ட இந்த கான்செப்ட் இருக்காது. தன்னையை பிரபலப்படுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான், என்னைய சுத்தி கூட்ட வரணும், இதை மட்டும்தான் ஓப்பனிங் சாங்கு, என்னைய சுத்தி 4 பேர் தலன்னு பாரணும், இப்படிதான் ஆசைப்படுவாங்க. ஆனா அஜித் அப்படி ஆசைப்படல. நல்ல கதையம்சம் உள்ள படம் எடுங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் உள்ள படமா எடுக்கணும், நானே தயாரிக்கிறேன், இந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்துல நீண்ட இடைவெளிக்கு பிறகு டேர் டெவில் அப்படிங்கிற ஒரு படம் அநேகமா எனக்கு ஆக்ஷன் படமா தான் இருக்கும். இருந்தாலும் ஷாலினிலாம் தயாரிக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமான ஒரு மிக்சிங்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அஜித்தோட மற்ற படங்களும் கொஞ்சம் வித்தியாசமாவும் இருக்கும், ரசிகர்களுக்கும் ஒரு தீனி போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கும். பார்ப்போம். படம் கண்டிப்பா ஒரு வெற்றி பெறும் நான் நம்புறேன். ஜீவா சினிமா சார்பாக இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அஜித் ரசிகர்களுக்கும் இது மிகப்பெரிய விருந்தா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள், சினிமாவுக்கு பின்னால் உள்ள பல்வேறு பரிணாமங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.